நவாம்சத்துக்கு வந்துடும். அப்போ அந்த நவாம்ச பாதம் இவருக்கு நல்ல இடமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சிறப்பான பலனை தரும். ஸோ அஷ்டமத்து சனியும் நல்லதை செய்யும். இதே கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டகச்சனி எடுத்துக்கோங்க, பாதச்சனி எடுத்துக்கோங்க, ஜன்மச்சனி எடுத்துக்கோங்க. அடுத்தது அதை விட முக்கியம், உங்களுடைய இந்த ஜன்மச்சனி சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த சந்திரனுடன் கோச்சாரத்தில் இந்த சனி எத்தனை பாகையில் நெருங்கி இருக்கிறது, அதுதான் முக்கியம். டிஸ்டன்ஸ் நெருங்க 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 சனியும் சந்திரனும் என்னங்க பண்ணோம், என்ன யோகம்? சனியை சந்திரனுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் என்னங்க? புணர்வு யோகம். அந்த புணர்வு யோகங்கிறப்ப அந்த காலகட்டம் அந்த சந்திரன் பாகையை தாண்டும் வரைக்கும் அது கண்டிப்பாக தொழிலில் தடவை தரும். ஆனாலும் இந்த சந்திரன் வேகமான கிரகம், அது கோச்சாரத்திலேயே அந்த சந்திரன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த சனியும் சந்திக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கோச்சார புணர்வு ஏற்படும் பொழுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. இவ்வளோ எல்லாம் சூட்சமாக நிறையா இருக்குங்க. ஜோதிடத்தில் பார்க்க வேண்டிய சமாச்சாரம் இவ்வளவோ எடுத்து பார்த்தோம்னா தான் நம்ம கரெக்டாக ஒரு துல்லியமான பலனுக்கு நம்ம நெருங்கி வருவோம். இது மாதிரி சில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நான் ஒரு டாக்டருங்க, ரிட்டையர் ஆனவன், எனக்கு ஜோதிடத்தில் 30-40 வருஷம் படிப்பறிவு, 15 வருஷம் என்னுடைய சங்கம் எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படி ஜாதகம் பார்க்கணும். அதனால் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் கட்ட குருமார்களிடமிருந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளேன். இதற்கு வாய்ப்பளித்த எனது நண்பர் கணியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. திருச்செங்கோடு கௌரவ தலைவர் அண்ணன் கணேசன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். முருகேசன் அண்ணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு, செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். ரொம்ப மனநிறைவுங்க. ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் திருச்செங்கோட்டுக்கு. நல்லா சிறப்பான விஷயங்களை எங்களுக்கு அள்ளி கொடுத்தார். விருந்து கொடுத்தோம். அந்த விருந்து அவர் தான் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கணும். எஸ், அனைவருக்கும் வணக்கம். எமது குருநாதர் GK ஐயாவை வணங்கி எனது கருத்தை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இறைசக்தி உங்களை இறைவனாக்கும். சரியான தருணத்தில் உங்களை எங்கு செல்ல கொண்டு அது நிறுத்துமோ நிச்சயமாக அது செயல்படும். ஆக நாம் கையில் எடுக்கும் ஜாதகத்தை பார்த்தவுடன் எந்த ஒரு கணிதமும் இல்லாமல் சிறப்பான முறையில் வந்தவருக்கு இதுதான் பதில் என்று நெத்தியடி பதிலாக சொல்லக்கூடிய சூட்சும மந்திரம் நிலை கண்ணாடி சந்திரநாடி என்பதை அனைவரும் அறிந்ததே. அதை நாம் எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம் என்பது அவரவர்களின் பொறுப்பு. ஆக சந்திரநாடியில் ஒரு சின்ன உதாரணத்துடன் நான் சொல்ல இருக்கிறேன். எமது கௌரவ தலைவர் கணேசன் ஐயாவும் நானும் கிருஷ்ணகிரிக்கு பயணம் போய்கொண்டிருக்கும் வழியில் என்னிடம் இந்த ஜாதகத்தை சொன்னார். மேசலக்கணம், சிம்மராசி மக நட்சத்திரம், கன்னியில் செவ்வாய் ராகு, கும்பத்தில் சூரியன், மகரத்தில் புதன் சுக்கிரன் குரு, 12ஆம் இடத்தில் மீனத்தில் சனிக்கேது. இதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் பார்க்கலான்னார். சரிங்க, ரைட். அன்றைய கோச்சார சந்திரன் நாடி விதிப்படி கோச்சார சந்திரன் நிகழ்கால ஜனனகால ஜாதகத்தில் எங்கு பயணிக்கிறார், யாரை தொழுகிறார்? சூரியனை தொழுகிறார். முதலில் நான் சொன்ன பதில், இவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, இவர் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் வேலையில் உயர் அதிகாரியிடம், சூரியனான உயர் அதிகாரியிடம் சந்திரன் என்ற பணியால் செல்கிறார். செல்லும் போதெல்லாம் உரசல்கள் வரும். இவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த சூரியனை இந்த சனி கடக்கும் வரையில் ஒன்று. சரி, இந்த சனிக்கு எதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னார். இந்த ஜாதகத்தை சொல்லாமலே சனிக்கு எதுக்கு மட்டும் சொல்லுங்க அப்படின்னார். நான் ஒரு பதில் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், நீங்கள் எனக்கு முழு ஜாதகம் கொடுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னேன். சரி, ரைட். இந்த பையன் என்ன படிச்சிருப்பான் அப்படின்னார். என்ன படிச்சிருப்பான்னா, ராகு 6ஆம் இடத்தில், மற்றவர்களை தணிக்கை செய்யும் CBCID
சைபர் கிரைம் படிப்பு படித்திருக்கிறார். அங்கே செவ்வாய் ராகு, செவ்வாய் சரியாக 10 டிகிரி, செவ்வாய் நட்சத்திரம் உள்ள இடத்தில் செவ்வாய் உள்ளது. ஸோ வலுவான அந்த சைபர் கிரைம் படிப்பு படித்துவிட்டு சரியான ஒரு நிறுவனத்தில் திறமையாக பணியை ஆற்றிக்கொண்டிருக்கும் இவருக்கு கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் சொன்னேன், அவருடைய தாத்தா தான் அவர், இவருடைய பேரன் எனக்கு பெயரை சொல்லாமலே சொன்னார். இவருக்கு இப்போது சம்பள உயர்வுடன் அவருடைய பதவியும் உயரப்போகிறது. அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு செல்ல இருக்கிறார். இருந்த கம்பெனி இருக்க மாட்டார். அதே மாதிரி 3 மாதம் முன்னாடி சொன்னேன், போயிட்டார். இப்போ சம்பள உயர்வு வந்துருச்சு. இவர் ஏன் இந்த படிப்பு படித்தார், இதற்கு காரணம் என்ன சொல்லுங்கள் என்றார். செவ்வாய் ராகுங்க, அந்த ராகுங்கிறது உங்களை படம் பிடித்து காட்டக்கூடிய அனைத்து விதமான சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு, சாஃப்ட்வேருக்கு உரிய அதிபதி தான் ராகு. அதனால் இவர் அது படிச்சிருக்காருங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சந்திர நாடி விதிப்படி இவர் இதுதான் செய்வார், இப்படித்தான் இருப்பார், இந்த நிலையை எட்டுவார். இந்த 3 பதில் ஒரு அடுத்த ஒரு 3 to 5 நிமிடங்களில் நம்மளால் எடுத்து சொல்ல முடியும் என்றால் அது சந்திர நாடி விதியே என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த கணியர் ராஜசேகர் அவரை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் வி. முருகேசன். என்னுடைய தொலைபேசி எண் 9789487287. நாங்கள் மேலும் ஒரு நம்முடைய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் எதிர்வரும் காலங்களில் 9789487287, அதாவது ஜோதிடம் தெரிந்த ஜோதிடர்களுக்கு சரியான பலனெடுக்கும் பயிற்சி வகுப்பாக, பயிற்சி பட்டறையாக எங்களது குருநாதர் GK ஐயாவிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு மாசி மாதம் 9ஆம் தேதி அந்த பயிற்சி அரங்கத்தை ஆரம்பிக்க உள்ளோம். பலனெடுப்பதில் அந்த சரியான முறையில் பலனெடுக்க தவறிக்கொண்டிருக்கும், தவழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் நண்பர்களுக்கும் அருமையான வாய்ப்பாக இருக்கும். பயிற்சி பட்டறை ஆரம்பித்து அதை சரியான முறையில் மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் வழங்குள்ளோம். ஆகையால் அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்பொழுது அடுத்து நம்முடைய நட்சத்திர நாயகன் கோவை பாலமுருகன் அவர்கள் உரையாற்றுவார்கள். அகில இந்திய ஜோதிட பேரவை மற்றும் ஞான குருகுல ஜோதிட பயிற்சி நிலையம் நடத்தும் இந்த இனிய சனிப்பெயர்ச்சி விழாவின் நாயகனாக இருக்கும் சகோதரர் கணியர் ராஜசேகர் அவர்களுக்கும், ஐயா ஓம் உலகநாதன் அவர்களுக்கும், மேடையில் வீற்றுக்கொண்டிருக்கும் ஜோதிட ஜாம்பவன் அவர்களுக்கும், என் முன்னே அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமார்களுக்கும், உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் அவர் ஐயா கூட சொல்லிட்டார் நட்சத்திரம்னு. என்னை முத்திரையை குத்தி விட்டாங்க, வேறு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரியே சொல்லிவிட்டாங்க. இவர் என்ன பண்ணாலும் வேறு தெரியவே தெரியாது, நட்சத்திரம் தான் தெரியும் அப்படின்னு. இப்போ எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட் ஆகி உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அது என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிடத்தில் எல்லாமே கற்றுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு சப்ஜெக்டை மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஐயா சொன்னார், ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் வச்சுட்டு நீ சொன்னீங்கன்னா தான் ஜோதிடத்தில் வின் பண்ண முடியும். அதே நேரத்தில் எல்லா சப்ஜெக்டும் கையில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜோதிடத்தில் வின் பண்ண முடியும். நான் அப்படி தான் எல்லாமே கற்றுட்டு கடைசியாக அந்த நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அந்த குமராசாமியத்தை கையில் எடுத்தங்காட்டியும் தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் அந்த நட்சத்திரத்தில் வளர முடிஞ்சுது. எனக்கு நட்சத்திரம் தாண்டியும் ஜோதிடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தோட முதல்ல உள்ள வரேன். ஜோதிட விதி உங்களுக்கு குருமார்கள் சொல்கிறப்ப ஜோதிட விதிகள், ஜோதிட காரகத்துவம், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம் எல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜோதிட பலன் சொல்லுங்கன்னுங்கிறப்ப தான் அங்கே ஒரு சின்ன ஸ்டாப் கிடைக்கும்.
சொல்லவே முடியாது யாருனாலையும். அங்கே தான் அடுத்த விதிக்குள்ளே நாம் போகணும்.